ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரால் மீன் பிடிக்கிறக்காண்டி ஒரு புது லொக்கேஷனுக்கு வந்துருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் வண்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிருக்காப்புல வளர்த்துற மீனவன். நானும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட்டு பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து மீன் எந்தளவுக்கு மாட்டுன்னு தெரில. வாங்க இன்றைக்கி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். மீனை பிடிக்க சொன்னால் தவளையை பிடிச்சிக்கு வராது வளர்த்துற மீனவன். அந்த தவிர்ச்சா ஆடா அதான் கணக்கு தண்ணிக்கலையாங்க ஆத்துட்டாரு. பெருசா சின்ன மாதிரி நல்லா மருந்து தவளையாக இருக்குமோ அந்த பெருசு தண்ணிக்கு அப்படியே சுத்தியா உங்களே ஒரு மீன் வந்துச்சுன்னா ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் மாட்டிடுச்சு. எடுங்க ஏற்றுங்க ஏற்றியாச்சு. நல்ல சைஸ் மீன். எவ்வளோதையா இருக்கும் அது? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மீன் கூட மாட்டலை. நாங்கள் 2 பேரும் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதான் தாமரை மாண்டி இருக்குன்னா அங்கிட்டு போமா? இது என்ன இவ்வளோ அவசரமாக வளர்ந்துருக்கு? அந்த அங்கிட்டு இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த பாடாக இருக்குது. நான் குழி கிடக்கு பள்ளம் கிடக்குன்னே தெரியல. உள்ள அவங்க செய்கிறாங்க பாருங்க. ஒரு காடு இந்த காடாக இருக்குது, புல்லாக இருக்குது. மேடான போதிக்கு வந்துட்டான். இப்போ போயிட்டு இந்த அங்கிட்ட வீச்சு பார்ப்போம். பின்னிருச்சு. நண்பர்களே, நம்ம ஒரு ரீலு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சிக்கிருச்சு. என்னன்னா அங்கே ஒரு மீன் இருந்துச்சு. சரி பிடிச்சிடலான்னு பார்த்தா பின்னாடி மரம் நிற்கிற பார்க்கல தவளை வந்து மரத்தில் மாட்டி நூல் சிக்கிருச்சு. இதை நானும் எடுத்து பார்க்குறேன், எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வேறு நரம்பும் எடுத்துகிட்டு வரல. நம்மள தான் இன்றைக்கி நமக்கு வந்து சிரமந்தேன். ரீலு சிக்கிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அண்ணன் தான் போட்டுக்காவில் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அன்னைக்கு மீன் நிறையா நிற்கிதானா அந்த தகுதியா? நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லைன் மாற்றியாச்சு பாருங்கள். இங்கே தான் நம்ம மீன் ஒன்று விட்டான். கொஞ்சம் உள்ளே தள்ளி நின்று வீசி பார்ப்போம். அதுக்கான சிரமந்தேன். எடுத்துருச்சா? இதுவுமே சிக்குதியாவு கடுமையாகும். நமக்கு அந்த ரயிலுக்கு ராசி இல்லை. வேறு டீல் தான் வாங்கணும். அந்த அங்கிட்டு அந்த அண்ணன் எடுத்துட்டாரு. அண்ணன் பிடிச்சிட்டாரு. வந்தேன். நல்ல சைஸ் மீன். என்ன கிரிப்பர் வச்சுருக்கலையா நீங்கள்? கிரிப்பரில் வீட்டில் போட்டு எடுத்துருங்க. எடுங்க ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ அது 1 கிலோ இருக்குமா? பார்த்து கையில் மாட்டிக்கிறாங்க. இது என்ன ஃப்ராக்? இது 150 ரூபா ஃப்ராக். 150 ரூபா. 300 400 எடுக்கலை, 150 ரூபா இருக்குதா இருங்க. சொன்னேன் இப்போ லைவ் ரெக்கார்டு அங்கேருந்து முடியாந்தான் அது வாக்குறக்காண்டி. ரைட்டு நண்பர்களே, ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் பிடிச்சிருப்பாப்புல 1 கிலோவில். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு மீன் கூட மாட்டலை. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு மீன் மாட்டுதாங்க. ஒவ்வொரு பிராக்கை பொறுத்த மீன் மாட்டுவேன். ஓ
இல்லை அவரை மாட்டிட்டானுங்க எடுக்க. நம்ம மீன் பிடிக்க எங்கிட்டு மாட்டு தான் அங்கிட்டு வீடியோ எடுத்துக்குருவோம். நாங்கள் அங்கிட்டு மாட்டினா அங்கிட்டு ஓடுவோம், இங்கிட்டு மாட்டினா அங்கிட்டு வீடியோ வந்துடுவோம். எங்களுக்கு தேவை சேனல்ரா. ஐயா ஆழம் கூட இருக்கும் போல. முக்கிய நண்பர்களை மீன் மாட்டலை, அதனால் திரும்பி இப்போ போய்கிட்டு இருக்கான். இடமெல்லாம் பாருங்க, ஒரு காடு தான், புல்லு காடு தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல மீன் நிறையா நிற்கிது. ஆனால் அன்னைக்கு நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை. மாட்டாது வாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தூண்டி போட வந்த இடத்துல நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை. இங்கே இந்த ஊர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்துன்னா மீன் பிடிச்சிருப்பாங்க. அதான் நம்ம வீடியோ எடுத்துருப்போம். நமக்கு இன்னும் ஒரு மீன் கூட மாட்டலை. நம்ம இன்னும் வேறு லொக்கேஷன் போவோம், அங்கே போய்ட்டு மீன் மாட்டுதான் கிடையாது பார்ப்போம். வாங்க போவோம்.